Hi dear students, today we are going to see the next topics. Engagement of forwarding agent. After export, inspection certificate is obtained to the exporter has to obtain clearance from customs authorities. Generally, exporters engages clearing forwarding agent to fulfill various custom formalities. The latter do it for fees. இந்த ஏற்றுமதியாளர் இந்த ஏற்றுமதி ஆய்வு சான்று பெற்ற பிறகு அந்த சரக்குகளை அனுப்புறதுக்கு சுங்க அதிகாரிகளிடம் அனுமதி பெறணும். ஸோ பொதுவாக இந்த அனுமதி பெறக்கூடிய பணிக்காக தன் சார்பாக அனுப்புகை முகவரை நியமிக்கிறாங்க. ஸோ இந்த அனுப்புகை முகவர் தான் செய்யக்கூடிய இந்த பணிக்காக கமிஷன் பெற்றுக்கொள்கிறார். அவர் செய்யக்கூடிய இந்த பணிக்கு அவர் அந்த ஏஜென்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, கமிஷன் பெற்றுக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், dispatch of goods to port and sending the receipt to agent. The exporter will send the goods over to port town by rail or by truck and endorse the railway receipt or lorry receipt to forwarding agent favor with necessary instructions. இந்த துறைமுகத்திற்கு இந்த சரக்குகளை அனுப்புறது மற்றும் அந்த முகவருக்கு தகவல் தர்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏற்றுமதியாளர் அதாவது எக்ஸ்போர்ட்டர் அந்த சரக்கை துறைமுகத்துக்கு ரயில் அல்லது லாரி மூலமாக அனுப்பி வைப்பார். ஸோ அதற்கான ரெசிப்ட் இருக்குமா, ரயில் ரெசிப்ட் அல்லது லாரி ரெசிப்ட். ரயில் ரெசிப்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்ஆர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தென் லாரி ரெசிப்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா எல்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த முகவருக்கு அனுப்பி வைப்பார். யார் அந்த ப்ராடக்ட்டு வாங்கிக்கிறாங்களோ அந்த முகவருக்கு அந்த ரெசிப்ட் அனுப்புனா தான், அந்த ரெசிப்ட் கொடுத்தா தான் அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு தருவாங்க. தென் நெக்ஸ்ட்டு, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் பை ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அதில் ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன், taking the delivery of goods at port town. When the goods arrive at port town, the forwarding agent takes delivery from the rail or from the truck after the submission of railway receipt or lorry receipt. Then the agent arranges for storage of the consignment in a warehouse. அப்போ இந்த துறைமுக நகரத்துக்கு இந்த சரக்கு வந்த உடனே அந்த ரயில் ரசீது அல்லது லாரி ரசீதை கொடுத்துட்டு அந்த சரக்கை பெற்றுக்கொள்கிறார். அந்த சரக்கை அனுப்பும்போது அனுப்புகிற வரைக்கும் அந்த பண்டகத்தில் வைத்துக்க அவர் என்ன பண்ணுறாரு, அதை பாதுகாக்கிறார். அந்த பண்டகத்தில் வச்சு அந்த ப்ராடக்டை என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, அப்டைனிங் ஷிப்பிங் ஆர்டர். The clearing and forwarding agent approaches the shipping company or its agent to book space in the ship. On booking a space in ship or shipping company issue a document called shipping order. It contains instruction to the captain of the ship concerned to accept the consignment on board. Besides, it provides information about the name of ship, nature of goods shipped, the date of shipping, weight of goods, port of destination and freight paid. இந்த கப்பலிடு ஆணை பெறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அனுப்புகை முகவர் இந்த கப்பல் நிறுவனத்தை அணுகி இந்த சர்ச்சையை அனுப்புவதற்காக அந்த இடத்தை முன்பதிவு செய்து கொள்ளணும். ஸோ அந்த முன்பதிவு செய்த பிறகு அந்த கப்பல் நிறுவனம் அந்த கப்பல் ஆணையை வழங்க இதில் கப்பல் தலைவருக்கு சரக்காணியை ஏற்றி செல்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு.
மேலும் இது கப்பலுடைய பெயர், அனுப்பப்பட்ட சரக்கினுடைய தன்மை எப்படி இருக்குது, அது சரக்கு அனுப்பப்படக்கூடிய நாள் எப்போ, அந்த சரக்கினுடைய எடை எவ்வளோ, சேர வேண்டிய துறைமுகம் எங்கே, செலுத்தப்பட வேண்டிய இடம் எங்கே, அது எல்லாமே அதில் அடங்கி இருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், charter party. A charter party is a formal arrangement between ship owner and exporter, under which exporter hires an entire ship or a major part of ship either for a particular voyage or for a specific time period when the shipping is heavy. The hiring of ship for specific voyage is called voyage charter, while this hiring of entire ship for a specific time period is called time charter. The content of charter party includes the following. First one, name of the ship. Then second one, place of loading. Then third one, port of destination. Then fourth one, name of exporter. And fifth one, amount of freight. இந்த கப்பல் வாடகை முறை அப்படின்றது என்ன ஆகிடும், அந்த கப்பல் உரிமையாளருக்கும் அந்த ஏற்றுமதியாளருக்கும், அதாவது எக்ஸ்போர்ட்டருக்கும் அல்லது அவரது முகவருக்கும் இடையே அந்த முழு கப்பலையோ அல்லது கப்பலின் ஒரு பகுதியோ குறிப்பிட்ட கப்பல் பயணத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சரக்கை ஏற்றி செல்றதுக்கு செய்து கொள்ளக்கூடிய உடன்பாடு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட கப்பல் அந்த பயணத்திற்கு உடன்பாடு செய்து கொண்டால் அது கப்பல் பயண வாடகை முறை அப்படின்ட்டு பேர். அந்த குறிப்பிட்ட பயணத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பேர், அப்டெய்னிங் ஷிப்பிங் ஆர்டர் அப்படின்ட்டு பேர். அதாவது voyage charter அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு உடன்பாடு செய்து கொண்டால் அதை கால வாடகை முறை, அதாவது டைம் சார்ட்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் இந்த கப்பலுடைய பெயர் இருக்கணும், அந்த சரக்கேற்றும் இடம் எங்கே அப்படின்ட்டு தெரிவிக்கணும், அது சேர வேண்டிய துறைமுகம் எங்கே அப்படின்ட்டு தெரிவிக்கணும், அது யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்றது அவங்களுடைய பெயர் இருக்கணும், கம்பெனி நேமோ அல்லது பர்டிகுலர் பர்சன் நேமோ இருக்கணும். தென் ஃப்ரைட், அது இது எல்லா விவரங்களும் அதில் அடங்கி இருக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். The exporter or his agent prepare 3 copies of shipping bill in printed form. The shipping bill contains the details like name and address of exporter, description of goods, value of goods, volume of goods, identification mark on the goods, port destination and port of loading. ஏற்றுமதியாளரோ அல்லது அவரது முகவரோ என்ன பண்ணுறாங்க, கப்பல் சீட்டுகளை 3 படிகளில் தயாரிக்கிறாங்க. ஸோ எத்தனை இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 காப்பீஸ். எப்படி, இந்த கப்பல் சீட்டில் கீழ்கண்ட விவரங்களை அடங்கியிருக்கும். அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டர், ஏற்றுமதியாளருடைய பெயர் மற்றும் முகவரி. தென் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், சரக்கு பற்றிய விவரம். தென் வேல்யூ ஆஃப் கூட்ஸ், சரக்குனுடைய அளவும் அதனுடைய மதிப்பும். தென் வால்யூம் ஆஃப் கூட்ஸ், இதுதான் வால்யூம் ஆஃப் கூட்ஸ், அதனுடைய அளவு எவ்வளோ இருக்கா. தென் நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஆன் த கூட்ஸ், இந்த அடையாள குறிகளும் அதனுடைய கட்டுமான எண்ணிக்கையும் எப்படி இருக்குது. தென் போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், சேர வேண்டிய துறைமுகம் எது. அண்ட் போர்ட் ஆஃப் லோடிங், இந்த சரக்கேற்றும் இடம் எது. ஸோ இது எல்லாமே அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். தென் there are 3 type of shipping bills for 3 different categories of goods
namely dutiable goods, duty-free goods, and duty drawback goods. Forwarding agent proceeds to pay off export duty calculated by customs officer in the case of dutiable goods. இந்த சரக்குகளுடைய தன்மைக்கு ஏற்ப 3 வகையாக இந்த சுங்கத்தீர்வையை கொண்டிருக்குது. ஸோ எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். எது இருக்குது? இந்த கஸ்டம் கிளியரன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா dutiable goods and duty free goods and duty drawback goods. சுங்கத்தீர்வை கொண்ட பொருட்கள், சுங்கத்தீர்வை இல்லாத பொருட்கள், சுங்கத்தீர்வை திரும்ப பெற வேண்டிய பொருட்கள் அப்படின்ட்டு 3 வகையாக இருக்கு. இந்த அனுப்புகை முகவர் அந்த சுங்கத்தீர்வை கொண்ட பொருட்களுக்கு சுங்க அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய ஏற்றுமதி சுங்கத்தீர்வையை செலுத்த வேண்டும். என்ன சுங்க வரி தீர்வும்? ஏற்றுமதி சுங்கத்தீர்வை செலுத்தணும். யார் அப்படின்னு பார்த்தா டியூட்டியபிள் கூட்ஸுக்கு. எதுக்குன்னா டியூட்டபிள் கூட்ஸுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, பேமெண்ட் ஆஃப் டக் டியூஸ், துறைமுக கட்டணத்தை செலுத்தக்கூடியது. ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் டியூட்டி த ஃபார்வர்டிங் ஏஜென்ட் arranges for transporting the goods to ducks. The agent fill 2 copies of challan and submit it to the duck authorities along with 1 copy of shipping bill. Then the agent pays duck charges. Duck authorities retain 1 copy of challan and return the second copy to the forwarding agent. The signed copy is called duck receipt or port trust receipt. இந்த அனுப்புகை முகவர் இந்த ஏற்றுமதி கட்டணம் செலுத்திய பிறகு இந்த சரக்கை இந்த துறைமுகத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யணும். ஸோ அவர் அந்த துறைமுக செலுத்துகை சீட்டு 2 நகல்களை பூர்த்தி செய்து கப்பல் சீட்டில் 1 நகலையும் இணைத்து துறைமுக அதிகாரிகிட்ட சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த துறைமுக கட்டணத்தையும் செலுத்த வேணும். அந்த துறைமுக அதிகாரிகள் செலுத்து சீட்டை ஒரு நகலை வைத்துட்டு மற்றொன்று முகவருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த கையொப்பமிட்ட நகல் துறைமுக ரசீது, அதாவது டக் ரெசிட் ஆர் போர்ட் ட்ரஸ்ட் ரெசிட் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், அப்டெய்னிங் பெர்மிஷன் ஃபார் ஷிப்மெண்ட், சரக்கை அனுப்ப அனுமதி பெறுதல். The forwarding agent brings the consignment over to the duck. The customs preventives officer stationed at the ducks inspect the goods on the basis of declaration in the shipping bill. This officer gives permission to load the goods into board by issuing customs export pass or simply makes an endorsement with wording let's ship on the duplicate copy of shipping bill. இந்த அனுப்புகை முகவர் சரக்கை துறைமுகத்திற்கு கொண்டு செல்கின்றனர். அந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய சுங்கத்தடுப்பு அதிகாரிகள் அந்த கப்பல் ரசீதில் குறிப்பிட்டுள்ளபடி அந்த சரக்குகள் உள்ளனதா அப்படின்ட்டு ஆய்வு செய்வார்கள். இவர் இந்த சரக்கு கப்பலில் ஏற்றத்துக்கு சுங்க ஏற்றுமதி அனுமதி சீட்டு, அதாவது கஸ்டம் எக்ஸ்போர்ட் பாஸ் ஒன்று வாங்கணும், அல்லது இந்த கப்பலில் ஏற்றலாம் அப்படின்னு கையொப்பம் இட்டு வாங்கிட்டு வந்திருக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், மேட்ஸ் ரிசிப்ட். மேட்ஸ் ரிசிப்ட் இஸ் த டாக்குமெண்ட் issued by the captain of the ship acknowledging the receipt of goods on board by him to the port of specified destination. This contains details like quantity of goods shipped, number of packages, condition for packaging, etc.
where the man is satisfied with packing, he or she issues clean receipt. If he or she is not satisfied with packing, he or she issued foul receipt. Forwarding agent should seek to get clean receipt. Otherwise, insurance company will not bear liable for loss in case of foul receipt. இந்த கப்பல் தலைவர் அல்லது அவரது ஒரு உதவியாளர் இந்த கப்பலில் இருக்கக்கூடிய சரக்கை பெற்றுக்கொள்றதற்கு ஆதாரமாக வழங்கக்கூடிய ஒரு ரசீதாகும். இந்த சரக்கினுடைய அளவு, கட்டுமானங்களுடைய எண்ணிக்கை, கட்டுமான நிபந்தனைகள் பற்றி குறிப்பிட்டிருக்கணும். அந்த கப்பல் தலைவர் அல்லது அவரது உதவியாளர் சரக்கினுடைய திருப்தி அடைந்தால் தூய ரசீது, அதாவது க்ளீன் ரெசிப்ட் வழங்குவார். அப்படி அந்த கட்டுமானத்தில் குறைபாடு எதுவும் இருந்தால், அதாவது குறைபாடுடைய ரசீது, அதாவது ஃபவுல் ரெசிப்ட் அப்படின்னு வழங்குவார். அப்படி அந்த அனுப்புகை முகவர் இந்த தூய ரசீதை பெற வேண்டும். இல்லைன்னா அந்த காப்பீட்டு நிறுவனம், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த ஏதாவது இடர் ஏற்பட்டால் அவங்க பொறுப்பு ஏற்க மாட்டாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பில் ஆஃப் லேடிங். Bill of lading refers to a document signed by ship owner or to his agent mentioning that goods specified have been received and it would be delivered to the importer or his agent at the port of destination if good condition, subject to terms and conditions mentioned therein. இந்த கப்பலில் ரசீது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த உரிமையாளரோ அல்லது அவர் முகவரோ குறிப்பிட்ட சரக்கை பெற்றுக்கிட்டு இந்த குறிப்பிட்ட துறைமுகத்தில் நல்ல முறையில் கொண்டு சேர்க்கப்படும் அதற்கான சான்று அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஸோ அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நேம் ஆஃப் த ஷிப், கப்பலுடைய பெயர், அண்ட் டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், சரக்கு அனுப்பப்படக்கூடிய நாள், தென் பிளேஸ் ஆஃப் போர்டிங், அந்த சரக்கு ஏற்றக்கூடிய இடம், தென் போர்ட் ஆஃப் டெஸ்டினேஷன், சேரும் துறைமுகம் எது, தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர், இந்த ஏற்றுமதியாளர் பெயர் மற்றும் முகவரி, தென் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் இம்போர்ட்டர், இறக்குமதியாளருடைய பெயர் மற்றும் முகவரி. தென் நெக்ஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், இந்த கட்டுமானத்துடைய எண்ணிக்கை, தென் நம்பர் ஆஃப் பேக்கேஜ், சரக்கனுடைய தன்மை எப்படி இருக்கு, தென் டிஸ்டிங்டிவ் மார்க் ஆன் கூட்ஸ், அடையாள குறியீடுகள், தென் நெக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரைட், இந்த செலுத்த வேண்டிய சத்தம், இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கணும். கண்டென்ட் ஆஃப் த பில் ஆஃப் லேடிங். தென் நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் சப்மிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டு பேங்க். The exporter prepares a commercial invoice in respect of the goods shipped in triplicate according to the terms and conditions agreed between the exporter and the importer. Then the exporter admits all related documents like commercial invoice, insurance policy, certificate of origin, consular invoice, etc. to his bank for onward transmission to transports bank with the instruction that the document should be delivered to importer only when he accepts the bills enclosed. இந்த இறக்குமதியாளரோட செய்து கொள்ளக்கூடிய நிபந்தனைகள் அடிப்படையில் இந்த ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட சரக்கு தொடர்பான வாணிக இடாப்பை, அதாவது 3 நகல்களை தயாரிக்கிறார். எத்தனை நகல்கள் தயாரிக்கிறார்? 3 காப்பீஸ் தயாரிக்கிறாரு. ஸோ அப்படி தயாரிச்சுட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஏற்றுமதியாளர் இந்த ஏற்றுமதி தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும்
இந்த காப்பீட்டு திட்டாவணம், தோற்றுவாய் சான்று, வணிக தூதுவர் இடாப்பு, இதெல்லாம் அதில் உள்ளடக்கமாக இருக்குது. அந்த ஆவணம் 3 ஆவணம் தன்னுடைய வங்கிக்கு அனுப்பி வைக்கிறார். மேலும் அந்த ஆவணங்களை அந்த இம்போர்ட்டர் வங்கிக்கு அனுப்பி வைக்குமாறும் அந்த இறக்குமதியாளர் மாற்றுச்சீட்டுக்கு பணம் செலுத்த ஒப்புக்கொண்ட பிறகு அவற்றை அவரிடம் ஒப்படைக்குமாறு நிபந்தனை விதிக்கிறார். அவற்றை ஒப்படைக்குமாறு அவர் என்ன பண்ணுறாரு, நிபந்தனை ஒன்று விதிக்கிறார். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் submitting document to bank. The next one, securing payment. First one, bill of exchange. Bill of exchange can be 2 types. Bill of exchange என்ன ஆகுது, 2 வகையா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா document against payment, in short form DP. And the next one, document against acceptance, in short form DA. And first one, document against payment. In the case of document are handed over to the importer only against payment of bill by importer bank. இந்த முறையில் இந்த இறக்குமதியாளருடைய வங்கி பணம் செலுத்திய பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, இறக்குமதியாளர்கிட்ட அந்த ஆவணங்கள் ஒப்படைக்கப்படுது. Then next one, document against acceptance. In this case, document are released to the importer immediately after he accepts the bill of exchange sent along with the document of title to the goods and agrees to pay at maturity date. The exporter's bank makes payment through importer's bank either immediately or at maturity date in the case of user's bill. This amount is then credited to the exporter's account. இந்த முறையில் இந்த இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் வரைந்த மாற்றுச்சீட்டுக்கு ஒப்புதல் தெரிவித்த பிறகு தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆவணங்களை ஒப்படைக்கிறாங்க. அப்படி அந்த இறக்குமதியாளர்களுடைய வங்கி அந்த ஏற்றுமதியாளருடைய வங்கியின் மூலமாக அந்த மாற்றுச்சீட்டுடைய முதிர்வு நாள், அந்த பில்லுடைய முதிர்வு நாள் எப்போவோ அப்போ அல்லது அதற்கு முன்பாகவோ பணத்தை செலுத்தும். ஸோ அந்த முதிர்வு நாள் அன்னைக்கோ அல்லது அதற்கு முன்னாடியோ இதை என்ன பண்ணுறாங்க, பணத்தை செலுத்திடுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு, பேங்க் சர்டிஃபிகேட் ஆஃப் பேமெண்ட். ஆஃப்டர் ரிசீவிங் பேமெண்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், the exporter has to get a certificate from his bank mentioning that the document relating to export have been presented to the importer for payment and payment has been received from the importer as the exchange control regulation. இந்த ஏற்றுமதியாளர்கள் தன்னுடைய வங்கியிலிருந்து இந்த ஏற்றுமதி சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் என்ன பண்ணுறாங்க, இம்போர்ட்டருக்கு அனுப்பப்பட்டு விட்டது அப்படின்ட்டு அந்த அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டில் படி அந்த பணம் செலுத்தும் போது என்று சான்று ஒன்றை பெற வேண்டும். என்ன சான்று பெறணும், பணம் செலுத்தப்படும் அப்படின்ற சான்று அவங்க பெற்றிருக்க வேண்டும். தென் நெக்ஸ்ட்டு, டிஸ்டிங்ஷன் பிட்வீன் bill of lading and charter party. Basis, bill of lading and charter party. First basis, meaning. Under bill of lading, this represents a document acknowledging a receipt of goods on board for carrying them over to specified port of destination. இந்த குறிப்பிட்ட அளவு அந்த சரக்கை பெற்றுட்டு இந்த குறிப்பிட்ட துறைமுகத்தில் சேர்ப்பதை குறிக்கக்கூடிய ஆவணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில் ஆஃப் லேடிங்.
என்னது அந்த பர்டிகுலர் ப்ராடக்டை பெற்றுக்கிட்டு அதை அந்த துறைமுகத்தில் போர்ட்டில் அவங்க சேர்க்கிறதுக்கு குறிக்கக்கூடிய ஆவணம் தான் என்ன அப்படின்னா பில் ஆஃப் லேடிங். தென் சார்ட்டர் பார்ட்டி, இட் ரெஃபர்ஸ் டு an agreement to hire a whole or major part of ship when the goods take exported is heavy. இது சரக்கை அனுப்ப மொத்த கப்பலையோ அல்லது பெரும் கப்பலின் ஒரு பகுதியையோ வாடகைக்கு அமர்த்துவதற்கு உடன்பாடாகும். இது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபுல் கப்பலையோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க அக்ரிமெண்ட் பேசிஸில். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர் பார்ட்டியோடைய மீனிங். தென் நெக்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்ஃபரபிள், அதாவது மாற்றும் தன்மை. எப்படி இருக்கும் பில் ஆஃப் லேடிங்கில், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு டு தேர்ட் பார்ட்டி பை என்டோர்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரி. இதை எளிதில் மேலெழுதுதல் வாயிலாக மூன்றாம் நபருக்கு என்ன பண்ணால் மாற்றித்தர முடியும். என்டாஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் மூணாவது நபருக்கு பில் ஆஃப் லேடிங்கை. பட் சார்ட்டர் பார்ட்டியை இட் கேனாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தேர்ட் பார்ட்டி. சார்ட்டர் பார்ட்டி என்ன பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், லோன் கேன் பி ரேஸ்டு அகெயின்ஸ்ட் இட். இந்த கடன் பெறது இந்த பில் ஆஃப் லேடிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பிணையமாக வைத்து கடன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பில் ஆஃப் லேடிங்கை நம்ம என்ன பண்ணலாம், பிணையமாக வச்சுட்டு நம்ம என்ன லோன் வாங்கிக்கலாம், செக்யூரிட்டியாக வச்சு லோன் வாங்கிக்கலாம். தென் அண்ட் சார்ட்டர் பார்ட்டி லோன் cannot be raised against it. இதை பிணையமாக வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, கடன் வாங்க முடியாது. தென் நெக்ஸ்ட்டு crew, master and crew remain the agent of ship owner. இந்த மாஸ்டரும் அவங்களுடைய குழுவினரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பல் உரிமையாளர்கிட்ட முகவராக இருக்கிறாங்க. யார்கிட்ட முகவராக இருக்காங்க, அந்த கப்பலுடைய உரிமையாளர்கிட்ட முகவராக இருக்காங்க. தென் சார்ட்டர் பார்ட்டி, மாஸ்டர் அண்ட் க்ரூ பிகம் த ஏஜென்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர் ஃபார் எ டெம்பரவரி பீரியட். இந்த மாஸ்டரும் அந்த குழுவினரும் அவங்க ஒரு தற்காலிக காலத்திற்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறக்கூடிய ஏற்றுமதியாளர்கிட்ட முகவராக மாறுறாங்க. தென் நெக்ஸ்ட்டு லீஸ், இட் இஸ் நாட் எ லீஸ் ஆஃப் ஷிப். இது கப்பலை குத்தகைக்கு எடுப்பதற்கான ஆதாரமாக இல்லை. தென் சார்ட்டர் பார்ட்டி, இட் இஸ் எ லீஸ் ஆஃப் ஷிப். இது கப்பலை குத்தகை எடுக்கிறதுக்கு ஆதாரமாக இருக்குது. These are all the distinction between bill of lading and charter party. Then next topic, intermediaries in export trade. Intermediaries involved in export trade include the following. இந்த சரக்கு தொடர்பான ஆவணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு documents related to goods. Under that, indent. Indentனா the சரக்கு ஆணை. Then certificate of origin. The தோற்றுவாய் சான்றிதழ் என்னென்ன இருக்கு. Then certificate inspection, ஏற்றுமதி ஆய்வு சான்று. Then second one, document related to shipment. Under that, mat's receipt, கப்பல் துணைத் தலைவருடைய ரசீது. Then shipping bill, கப்பல் சீட்டு. Then shipping order, கப்பலுடைய ஆணை. Then bill of lading, கப்பல் ரசீது. Then marine insurance policy, கடல் சார்ந்த காப்பீட்டு திட்டாவணம். தென் கவுன்சிலர் என்வாய்ஸ், வணிக தூதுவர் இடாப்பு. தென் ரயில்வே ரிசிப்ட்
or lorry receipt. இந்த ரயில் ரசீதோ அல்லது லாரி ரசீது. Then next, document related to payment. Under that, letter of credit. The நாணய உறுதி கடிதம். Then commercial invoice. வணிக இடாப்பு. Bill of exchange. மாற்றுச்சீட்டு. Then bank certificate payment. வங்கி சான்று செலுத்துகை. ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்படின்னா இன்டர்மீடியசி இன் எக்ஸ்போர்ட் ட்ரேட். தென் நெக்ஸ்ட்டு இந்த ஏற்றுமதி வணிகத்தில் முக்கியமான இடைநிலையர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்றதுனா இந்த 3 பேர்: ஃபார்வர்டிங் ஏஜென்ட், கமிஷன் ஏஜென்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸ். இந்த 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், forwarding agent. Forwarding agent is appointed by exporter to fulfill the customs and shipping related formalities and certain logistic function. இந்த ஏற்றுமதியாளர் இந்த சரக்கு அனுப்புறதுக்கு தொடர்பான சுங்க நடைமுறைகளை பின்பற்ற இந்த அனுப்புகை முகவரி நியமிக்கிறார். இந்த அனுப்புகை முகவர் ஏற்றுமதியாளருக்கு என சில வழிகளில் உதவுறார். ஸோ என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், என்லைட்டனிங் எக்ஸ்போர்ட்டர் ஆன் த ரெலவன்ட் ட்ரேட் லாஸ். இந்த ஏற்றுமதியாளருக்கு ஏற்றுமதி தொடர்பான அனைத்து சட்ட நடைமுறைகளையும் தெரிவிக்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, சப்ளையிங் டிரான்ஸ்போர்ட் ஹேண்ட்லிங் காஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு எக்ஸ்போர்ட்டர். இந்த ஏற்றுமதியாளருக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு கையாளுதல் தொடர்பான செலவுகளை பற்றி தகவல் தருகிறார். எதை பற்றி தகவல் தெரிவிக்கிறார்? அந்த போக்குவரத்துக்கும் சரக்கு கையாளுறதுக்கும் தொடர்பான செலவுகளை பற்றின தகவலை தெரிவிக்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, அசிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் பேக்கிங், மார்க்கிங் அண்ட் லேபிளிங். இந்த சரக்கை கட்டுமம் செய்கிறது, குறியீடு செய்கிறது போன்ற பணிகளை ஏற்றுமதியாளருக்கு உதவுகிறார். தென் நெக்ஸ்ட்டு, அரேஞ்சிங் டிரான்ஸ்போர்ட் ஃபார் எக்ஸ்போர்ட்டர். இந்த ஏற்றுமதியாளர் இந்த சரக்கு அனுப்புறதுக்கான போக்குவரத்து வசதியை செய்யறதுக்கு உதவி செய்கிறார். தென் நெக்ஸ்ட்டு, அசிஸ்டிங் ஃபுல்ஃபில்லிங் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ். இந்த சுங்க நடைமுறைகளை பின்பற்றுறதுல உதவுகிறார். தென் நெக்ஸ்ட்டு, ப்ரிப்பேரிங் அண்ட் ப்ரொக்யூரிங் டாக்குமெண்ட். இந்த ஆவணங்களை தயாரிக்கிறது மற்றும் அதை பெறுவதற்கான ஆகியவற்றை உதவுகிறார். தயாரிக்கிறதுக்கும் பெறதுக்கும் அவர் உதவுகிறார். தென் நெக்ஸ்ட்டு, எக்ஸ்போசிங் எக்ஸ்போர்ட்டர் ஆன் த டெவலப்மெண்ட் ஹேப்பனிங் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நவீன வளர்ச்சி குறித்த தகவலை ஏற்றுமதியாளருக்கு அவர் தருகிறார். These are all the forwarding agent. The next one, commission agent. Commission agent is an international agent who is paid a certain percentage of commission for the order booked by him abroad. He offers product to potential consumers in the territory allotted to him in accordance with the terms and conditions specified by the principal. However, there is no employment relationship between the agent and the principal, and the relationship is purely temporary. The agent gets only commission at the end of the deal. At the end of the deal. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த கமிஷன் ஏஜென்ட் அப்படின்றவர் அதனுடைய அடிப்படையில் செயல்படக்கூடிய பன்னாட்டு முகவர் ஆவார். இவருடைய சிறப்பு விலை நிலவரம் பற்றிய தேர்ந்த அறிவு பெற்றிருப்பது ஆகும். இவருடைய தன்னுடைய இறக்குமதி வாடிக்கையாளருக்கு, அதாவது
நம்ம என்ன பண்ணுறோம், இம்போர்ட்டர் பண்ணக்கூடிய வாடிக்கையாளருக்கு அந்த சரக்கு குறிப்பிட்ட விலையில் குறிப்பிட்ட காலத்திற்கு ஏற்றுமதியாளர் குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அனுப்பி வைக்கிறார். அந்த என்ன பண்ணுறாரு, அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சரக்கு அனுப்பியதும் அவருக்கு ஏற்றுமதியாளருக்கும் உள்ள உறவு முடிந்து விடுகிறது. இந்த ப்ராடக்டை சென்ட் பண்ணதும் இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னாவது, க்ளோஸ் ஆகிடுது. இது தற்காலிக உறவு முறையாக இருக்குது. இது எப்படி, டெம்பரவரி ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. இது வியாபார நடவடிக்கை நிறைவு பெறும் தனக்குரிய கமிஷனை பெற்றுக்கிறார். அதாவது வியாபார நடவடிக்கை முடிஞ்சோடனே அவருக்கு உண்டான கமிஷனை பெற்றுக்கிறார். தென் நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் ஹவுஸ். Export trading house has been established in increasing the export, strengthen the global market capacity and get necessary facilities for increasing export performance of our country. It consists of merchants, exporters, trading companies, export-oriented units, and located in export processing zones, electronic hardware, technology, park, etc. இந்த இந்தியாவில் இந்த ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உலக சந்தையை வலுவூட்டவும் இந்த ஏற்றுமதி வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காகவும் பல்வேறு உதவிகளை செய்கிறதுக்கும் இந்த ஏற்றுமதி ஆணைய நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் வர்த்தகர்கள், அந்த ஏற்றுமதியாளர்கள், வணிக நிறுவனங்கள், ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்கள், ஏற்றுமதி தொழில் மண்டலம், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன், இந்த மின் தொழில், இந்த தொழில் பூங்கா போன்றவற்றை என்ன பண்ணுறாங்க, அடங்கும். இதில் இது எல்லாமே இதில் அடங்கக்கூடியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட், தீஸ் ஆர் ஆல் த இன்டர்மீடியரிஸ் இன் எக்ஸ்போர்ட் ட்ரேடு. இந்த 3 பேர் தான் யாருன்னா இன்டர்மீடியட்ஸி இன் எக்ஸ்போர்ட் ட்ரேடுடைய முக்கியமான இடைநிலையர்கள். The next one, functions or service of export house. The functions of export house are mentioned below. First one, identifying potential market for a product. இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளுக்கான சந்தையை கண்டறிதல். ஒரு ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம், கண்டறிய போகிறோம், மார்க்கெட்டை கண்டறிய போகிறோம். ஓகே. தென் ஃபைண்டிங் buyers and their agent and obtain their response for export proposal. இந்த இறக்குமதியாளரோ அல்லது அவரது முகவரோ அதை கண்டறிந்து அந்த ஏற்றுமதி செய்யறதுக்கான பதிலை பெறக்கூடியது. The next, establishing product specification in the light of market needs, standards and regulation in accordance with suppliers' capabilities. இந்த சரக்குடைய வடிவத்தை, சந்தை தேவை எவ்வளோ, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, அந்த சரக்கு அளிப்பவருடைய திறனுக்கு ஏற்றவாறு அதை நிறுவக்கூடியதாக இருக்குது. Then next one, determining appropriate mode of transportation and routing, keeping in mind the cost, quality of service and security. இந்த சரக்கு அனுப்புறதுக்கு போக்குவரத்தை தெரிவு செய்வதற்கும் முன்னாடி அதனுடைய விலை, அந்த சேவையினுடைய தரம் எப்படி இருக்குது, அதை பாதுகாப்பை கருத்தில் நம்ம கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பை நம்மளுடைய மைண்டில் வச்சுக்கணும். த நெக்ஸ்ட்டு, ப்ரிப்பேரிங் த கூட்ஸ் ஃபார் டெலிவரி அட் டெஸ்டினேஷன். இந்த சரக்கை குறிப்பிட்ட இடத்திற்கு அனுப்ப தயார் செய்யணும். The next, determining buyers credit worthiness. இந்த சரக்கை வாங்குபவருடைய கடன் செலுத்து திறனை அறியக்கூடியதாக இருக்கணும். The next, negotiating the transactions. இந்த நடவடிக்கைகளை பேசி முடிக்கணும். Then
arranging proper insurance coverage, agent maritime risk and currency fluctuation. இந்த சரக்கை என்ன பண்ணும், காப்பீடு செய்யணும். The next, financing the transaction and paying for goods and service received. இந்த வணிக நடவடிக்கைகளுக்கு நிதி அளிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சரக்கு மற்றும் சேவைக்கான தொகையையும் செலுத்தக்கூடியதாக இருக்கு. Then next one, preparing document for international trade. இந்த பன்னாட்டு வணிகம் தொடர்பான ஆவணங்களை தயாரிக்கிறது. The next, settling claim. கோர் உரிமைகளை தீர்வு செய்தல். These are all the functions and service of export house. Then next topic, import trade. அதாவது இறக்குமதி நடைமுறை. Meaning, import trade refers to purchasing goods and services from a foreign country. For example, purchase of chemical by an Indian company from France is termed as import. Domestic purchaser of goods is termed as importer and overseas seller is called exporter. இந்த அயல் நாட்டிலிருந்து இந்த ப்ராடக்ட் மற்றும் சேவைகள் அந்த கொள்முதல் செய்வது இறக்குமதி வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ப்ராடக்டையும் சர்வீஸையும், அதாவது கூட்ஸையும் சர்வீஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபாரின். எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஃபாரின் கண்ட்ரிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட் ட்ரேட். வெளிநாட்டிலேருந்து ஒரு ப்ராடக்டையும் சர்வீஸையும் வாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் ட்ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் கெமிக்கல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம் இந்தியன் கம்பெனிக்கு ஃப்ரம் ஃப்ரான்ஸ்லேருந்து. இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து இந்த வேதிப்பொருள்களை இந்திய நிறுவனம் கொள்முதல் செய்து, அந்த சரக்கு கொள்முதல் செய்பவரை இறக்குமதியாளர், அயல்நாட்டு விற்பனையாளரை ஏற்றுமதியாளர். நாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இம்போர்ட்டர். நமக்கு யார் ப்ராடக்ட் கொடுத்தாங்க, அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்போர்ட்டர். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, objectives of import trade. Objectives of import trade have been highlighted here under. ஸோ என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குதுன்ட்டு கீழே சொல்லியிருக்காங்க. ஒரு 5 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ், achieving rapid industrialization. Developing countries can achieve rapid industrialization by importing advanced technology, scarce raw materials, capital goods like machinery, equipment, etc., and talent from other countries. இந்த வளரும் நாடுகள் விரைவாக தொழில்மயமாக வேண்டும்னா தங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம், இந்த பற்றாக்குறையான மூலப்பொருட்கள், மூலதன பொருட்கள், அதாவது அந்த இயந்திரம், கருவி, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூலதன பொருட்கள். இதை என்ன பண்ணுறாங்க, வேறு நாட்டில் இருந்து இறக்குமதியின் மூலமாக கொள்முதல் செய்யப்படுறோம். வேறு நாட்டிலேருந்து இம்போர்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அச்சீவிங் ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு, மீட்டிங் கன்சியூமர் டிமாண்ட். Certain goods are either not available or cannot be manufactured or produced adequately to meet the demand in home country. Hence, import is necessary to meet the short supply of those goods. இந்த உள்நாட்டில் அந்த நுகர்வோருடைய தேவையை பூர்த்தி செய்ய
அந்த போதுமான அளவில் பொருட்கள் கிடைக்கிறது கிடையாது, அல்லது அதை உற்பத்தி செய்ய முடிகிறது கிடையாது. எனவே அந்த வகையான பொருட்களை பிற நாட்டிலிருந்து இறக்குமதி செய்து அந்த பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னா மீட்டிங் கன்சியூமர் டிமாண்ட். Then next one, upgrading standard of living of people. Consumer are able to use a wide variety of goods like cell phone, car, laptop, television, audio system, washing machine, perfume, soaps, etc. manufactured in foreign countries and enhance their standard of living through import trade. இந்த உள்நாட்டு நுகர்வோர்கள் தங்களுக்கு தேவையான மொபைலு, காரு, லேப்டாப்பு, டிவி இந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டிவி, வாஷிங் மிஷினு, தென் பர்ஃப்யூமு, சோப்பு இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி வணிகத்தின் மூலமாக வாங்கி பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்கிறாங்க. இம்போர்ட் பண்ணி அதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்ணுறாங்க, உயர்த்திக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், மீட்டிங் ஷார்ட்டேஜ் situation. During famine, earthquake, flood, droughts, tsunami, abnormal price increase situations, and so on, food grains, vegetables, and other essential commodities are imported from foreign countries, and bad situation arising from the above situations are thus overcome. இந்த புயல், நிலநடுக்கம், வறட்சி, ஆழிப்பேரலை, இந்த கடுமையான விலையேற்றம் போன்ற சூழ்நிலை காரணமாக அந்த உணவுப் பொருட்கள், காய்கறிகள் மற்றும் பிற முக்கியமான பொருட்களை என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பொருட்களை பற்றாக்குறையை சமாளிக்கலாம், அந்த பொருட்களுடைய பற்றாக்குறையை நம்ம என்ன பண்ணலாம், சமாளிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு, strengthening defense. Many countries around the world import defense equipment for its armed force. Such imports enable the country to ensure its sovereignty and territorial integrity. இந்த பல நாடுகளில் தங்களுடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கு இந்த இராணுவம் சார்ந்த கருவிகளை பிற நாட்டிலிருந்து வாங்கி தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்கிறது. These are all the objectives of import trade. Then next, import procedures. Import procedure varies from country to country depending upon the foreign trade policy of a current country. Government of India has formed rules and regulation for the import. The import procedure has been clearly spelled out of Government of India. The following are procedure of import trade. இந்த இறக்குமதி வணிக நடைமுறைகள், இந்த பன்னாட்டு வணிக கொள்கையின் காரணமாக இந்த இறக்குமதி நடைமுறைகள் ஒவ்வொரு நாட்டிற்கு இடையே வேறுபடுகிறது, ஒவ்வொரு நாட்டுக்கும் தகுந்த மாதிரி அது டிஃபர் ஆகுது. இந்த இந்திய அரசும் இந்த இறக்குமதி நடைமுறைகளை வகுத்து வச்சிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். இதில் ஒரு 7-8 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர், obtaining import license. Importer has to secure import and export code from the Director General of Foreign Trade or its regional authority. The Indian Institute Classification Harmonized System classified the goods into 3 categories, namely restricted, cancelled and prohibited. Goods not specified in the above categories can be freely imported without any restrictions. Import license is not required to import the goods
not mentioned in the above classification. An import license is valid for 24 months for capital goods and 18 months for other goods. இந்த இறக்குமதியாளர்கள் இறக்குமதி உரிமத்தை இந்த அயல்நாட்டு வணிகத்தினுடைய பொது இயக்குனர்கிட்ட இருந்து, அதாவது டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் ஃபாரின் ட்ரேட் அல்லது அந்த அனுமதி பெற்ற மண்டல அதிகாரிகிட்ட இருந்தோ, அதாவது ரீஜனல் அத்தாரிட்டிஸ் அவங்ககிட்ட இருந்தோ நம்ம பெறணும். இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பொருள், அதாவது ரெஜிஸ்டர்ட் கூட்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கூட்ஸ். இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் ப்ரஹிபிட்டட் கூட்ஸ் ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்ட பொருள்கள், கேன்சலைஸ்டு கூட்ஸ், கேனலைஸ்டு கூட்ஸ் என இது 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன பொருட்கள்? ரெஸ்ட்ரிக்டட் கூட்ஸ், ப்ரஹிபிட்டட் கூட்ஸ், கேனலைஸ்டு கூட்ஸ் அப்படின்ட்டு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட வகையை சாராத பொருட்களை இறக்குமதி செய்ய எந்தவித தடையும் இல்லை. இதற்கு இறக்குமதி உரிமமும் தேவை கிடையாது. இந்த இறக்குமதி உரிமம் மூலதன பொருட்களுக்கு 24 மாதமும், மற்ற மூலதன பொருட்களுக்கு 24 மாதமும், மற்ற பொருட்களுக்கு 18 மாதமும் செல்லுபடியாக இருக்கும். இந்த இறக்குமதி உரிமத்தை இந்த சரக்கானை அகற்றி செய்வதற்கு அந்நிய செலாவணி பெறுவதற்கும் இதை பயன்படுத்தணும். Then next, importer has to submit the copy of IEC to customs authorities at the time of clearance of goods. The second copy of IEC is used to obtain foreign exchange from RBI. இந்த இறக்குமதியாளர்கள் இந்த இணையதளத்தின் மூலம் இந்த படிவம், அது ANF 1A மற்றும் பிற ஆவணங்களையும் பதிவு செய்ய இந்த மின்னணு குறியீட்டு எண்ணான IE கோடை பெற்றுக்கொள்ளலாம். Then next, trade inquiry. Having obtained IEC, the intending importer has to make inquiry from exporter or his agents. Importer make request by email or postal mail to supply the details given below. இந்த இறக்குமதி உரிமத்தை பெற்ற பிறகு அந்த ஏற்றுமதியாளரிடமோ அல்லது அவருடைய முகவரிடமோ இந்த வியாபார விசாரணை மேற்கொள்ள வேணும். இந்த இறக்குமதியாளர் இந்த அஞ்சல் அல்லது மின்னஞ்சல் மூலம் கீழ்கண்ட தகவல்களை தருமாறு கேட்டுக்கிறார். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் லைக் சைஸ், டிசைன், குவாலிட்டி எக்ஸெட்ரா. இந்த சரக்குடைய அளவு எவ்வளோ, வடிவம் என்ன மற்றும் அதனுடைய தரம் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குவான்டிட்டி கூட்ஸ் அவைலபிள், சரக்கினுடைய எண்ணிக்கை, ப்ரைஸ் பர் யூனிட், ஒவ்வொரு ப்ராடக்டுடைய விலையும் எவ்வளவு, டேர்ம்ஸ் ஆஃப் ஷிப்பிங், அந்த சரக்கை அனுப்புறதுக்கான நிபந்தனை, டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், that is letter of credit, documents against acceptance or document against payment. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பணம் செலுத்துவதற்கான நிபந்தனைகள் எப்படி இருக்குது. ஸோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது எப்படி இருக்குது, டாக்குமெண்ட் எகென்ஸ்ட் அக்செப்டன்ஸா இல்லது டாக்குமெண்ட்ஸ் எகென்ஸ்ட் பேமெண்ட்டா அப்படின்ட்டு அதனுடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்ட்டு தெரிவிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு போர்ட்டபிள் டெலிவரி டைம், இந்த சரக்கு அனுப்பக்கூடிய கால அளவு எப்படி, வேலிடிட்டி ஆஃப் ஆஃபர் பீரியட், இந்த வியாபார விசாரணையினுடைய கால அளவு எவ்வளவு, the importer responds to enquiry by sending perform invoice. இந்த இறக்குமதியாளர்கள் இந்த வியாபார விசாரணையை மேற்கொண்ட பிறகு விலைப்பட்டியலை அனுப்பி வைக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், obtaining foreign exchange. Since importer has to settle import bill in foreign currency, he has to obtain foreign exchange. Importer has to provide IEC code in the form supplied by authorized dealer to get foreign exchange.
the importer has to submit an application along with necessary document to the Exchange Control Department of RBI. After scrutinizing the said application, the Reserve Bank of India will sanction the release of foreign exchange. இந்த இறக்குமதியாளர் தான் இறக்குமதி செய்த சரக்கை அதனுடைய தொகையை அயல் நாட்டு பண மதிப்பில் செலுத்த அந்நிய செலாவணியை பெற வேண்டும். ஸோ அந்த அதாவது இம்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னம்னா அதை எப்படி பே பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் கரன்சியாக பே பண்ணணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணணும், வெளிநாட்டு மணியை நம்ம வாங்கிக்கணும். இந்த அந்நிய செலாவணி பெறுவதற்கு அனுமதி பெற்ற நபரால் வழங்கப்பட்ட படிவத்தில் அந்த இறக்குமதி எண்ணை குறிப்பிட்டு அதனுடன் தேவையான ஆவணங்களை இணைச்சு இந்த இந்திய ரிசர்வ் பேங்க்குக்கிட்ட அந்த அந்நிய செலாவணி துறைக்கு விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த இந்திய ரிசர்வ் பேங்க் இந்த விண்ணப்பத்தை ஆய்வு செய்து அந்நிய செலாவணியை வழங்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்மை என்ன பண்ணுறாங்க, ஆய்வு செய்கிறாங்க. இந்த ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அவங்க அதுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், பிளேசிங் அண்ட் இன்டென்ட் ஆர்டர். இம்போர்ட்டர் place an order either directly or through an intent houses. The intent contains the details like type of goods, design of goods, price, quantity, grade, packing, instructions, insurance, delivery, mode, desired delivery period, mode of shipment, etc. ஸோ இந்த இறக்குமதியாளர் சரக்காணியை நேரடியாகவோ அல்லது சரக்காணியத்தின் மூலமாகவோ ஏற்றுமதியாளருக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ அந்த சரக்காணையில் அந்த சரக்கினுடைய வகை என்ன, வடிவம் எப்படி இருக்குது, விலை எப்படி இருக்குது, அதனுடைய அளவு எப்படி இருக்குது, தரம் எப்படி இருக்குது, கட்டுமம் செய்வதற்கான நிபந்தனைகள் என்ன, காப்பீடு, சரக்கு விநியோகம் செய்யப்படக்கூடிய போக்குவரத்து முறை, அதை சரக்கு விநியோகம் செய்யப்படக்கூடிய முறை, இந்த விநியோகம் செய்யப்படும் கால அளவு எவ்வளோ, இந்த விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கணும் இதில். The next, opening letter of credit. Where foreign exporter does not know Indian exporter, he may like to ensure the credit worthiness of the unknown importer. In such a case, exporter may advise the importer to arrange the letter of credit in his favor. Letter of credit is document under which issuing bank undertakes to make payment on behalf of the importer or to the order of importer in exchange for specified document from exporter bank. இந்த அயல்நாட்டு ஏற்றுமதியாளர் இந்திய இறக்குமதியாளரை பற்றியும் அவருடைய பணம் திருப்பி செலுத்தக்கூடிய திறன் பற்றியும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அந்த அயல்நாட்டு ஏற்றுமதியாளர் என்ன பண்ணுறாரு, அந்த இறக்குமதியாளரை தன் பெயரில் நாணய உறுதி கடிதம் ஏற்பாடு செஞ்சு தருமாறு கேட்குறார். அந்த நாணய உறுதி கடிதம் அப்படிங்கிறது என்ன, அந்த இம்போர்ட்டர் சார்பாக அவருடைய வங்கி அந்த ஏற்றுமதியாளருக்கு செலுத்த வேண்டிய பணம் தொகை அல்லது அந்த ஏற்றுமதியாளருடைய வங்கி கணக்கில் ஆவணங்களை இணைச்சு மாற்று சீட்டை பணம் செலுத்தப்படும் என உறுதி அடங்கிய ஆவணமாக இருக்கக்கூடியதான் இது. The letter of credit is issued only for financially sound importer. Exporters bank eventually sends the document to issuing bank which release the payment. இந்த நாணய உறுதி கடிதம் நல்ல நிதி நிலைமையை உள்ள இறக்குமதியாளருக்கு மட்டுமே வழங்கப்படுது. இந்த இறக்குமதி செய்த பிறகு அந்த ஏற்றுமதியாளருடைய வங்கி அந்த அனைத்து ஆவணங்களையும் அந்த இறக்குமதியாளரின் வங்கிக்கு அனுப்பி பணத்தை செலுத்துமாறு கோரும். Then next one, receiving shipping document. The importer collects shipping documents along with the advice note of shipment of goods from the exporter. Advice note contains a written message through which exporter inform the importer about the dispatch of goods and advise him to make agreement for taking delivery of goods. On arrival of goods at the port of destination, the captain of the ship informs the Dutch authorities about the arrival of goods on a document called Import General Manifest.
The custom authorities in turn inform the importer concerned about the arrival of goods at the port. இந்த இறக்குமதியாளர்கள் அனைத்து கப்பலிட ஆவணங்களையும் அறிவுரை குறியுடன், அதாவது அட்வைஸ் நோட் சேர்த்து அந்த ஏற்றுமதியாளருக்கு பெற வேண்டும். இந்த அட்வைஸ் நோட் அப்படிங்கிறது அந்த இறக்குமதியாளர் குறிப்பிட்ட சரக்கு அனுப்பப்பட்டு விட்டது எனவும் அதை உரிய துறைமுகத்திற்கு வந்து பிறகு அதை பெற்றுக்கொள்ள உடன்பாடு செய்ய வேண்டும் என்பதும் இந்த ஏற்றுமதியாளருடைய குறிப்புரையில் அடங்கும். இந்த கப்பல் தலைவர் இந்த இறக்குமதி துறைமுக அதிகாரிக்கு குறிப்பிட்ட சரக்கு துறைமுகத்திற்கு வந்து சேரவிட்டது என்ற தகவலை இந்த இறக்குமதி பொது அறிக்கை, அதாவது இம்போர்ட் ஜெனரல் மேனிஃபெஸ்டோ மூலம் அந்த தகவல் தெரிவிக்கிறார். அந்த துறைமுக அதிகாரி இந்த உரிய இறக்குமதியாளருக்கு அந்த தகவலை தெரிவிக்கிறார். Then next one, appointment of clearing agent. There are lot of formalities involved in clearing the goods imported from the port. Normally, importer does not feel comfortable with completing the formalities by himself. In this case, he may delegate the task of clearing the imported goods from the port of discharge to clearing agent who is well versed in the job. The latter performs the job for a fee. The importer sends all the documents to the clearing agent to enable him to take delivery of goods after fulfilling the customs formalities prescribed in this regard. இந்த இறக்குமதி துறைமுகத்திலிருந்து இந்த சரக்கு அகற்றி அதை செய்வதற்கு பல்வேறு சுங்க நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. ஸோ அது பொதுவாக இந்த இறக்குமதியாளர் இந்த சுங்க நடைமுறைகளை தன்னால் பின்பற்ற முடியாது. அந்த நிலையில் அந்த சரக்கு துறைமுகத்திலிருந்து வெளியே கொள்றதுக்கு அகற்றி விட்டு அந்த முகவரை நியமித்து அவருக்கு அந்த அதிகாரத்தை வழங்குகிறார். இந்த இறக்குமதியாளர் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் என்ன பண்ணுறாரு, அந்த சரக்கு துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதுவாக அந்த அகற்றீட்டு முகவருக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த முகவர் அந்த கழிவு அடிப்படையில், அதாவது கமிஷன் அடிப்படையில் இந்த ஒர்க்கை செய்கிறார். The next is fulfillment of customs formalities. Clearing agent engaged by the importer perform the following activities in concern with the taking delivery of goods from the port. இந்த அகற்றீட்டு முகவர் அப்படின்றது இந்த இறக்குமதியாளர் சார்பாக இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கை வெளியே கொள்றதுக்கு பின்வரக்கூடிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். First one, getting endorsement for delivery. The clearing agent gets bill of lading endorsed by importer in his favor to enable him to take delivery of goods and approaches the shipping company. Where the freight is not paid, the clearing agent pays it. The shipping company may give a separate delivery order after collecting the freight charges, or it may simply endorse on the bill of lading by the importer or by his agent itself as a proof payment of freight charges. இந்த முகவர் அப்படின்றது கெட்டிங் என்டோர்ஸ்மெண்ட் ஃபார் டெலிவரி. அந்த முகவர் இந்த கப்பல் தலைவரை இந்த ரசீதில் இறக்குமதியாளர்கிட்ட மேலொப்பம் பெற்று அந்த சரக்கை வெளிக்கொணரத்துக்கு இந்த கப்பல் நிறுவனத்தை அணுகிறார். அந்த சரக்கு கட்டணம் செலுத்தப்படவில்லை அப்படின்னா அதை செலுத்துகிறார். அந்த கப்பல் நிறுவனம் அந்த சரக்கு கட்டணம் செலுத்தப்பட்டவுடன் இந்த சரக்கு கப்பல்லேருந்து வெளியே கொண்டு வந்து தனியாக ஒரு ஆணை அல்லது கப்பல் ரசீதில் மேலொப்பமிட்டு வழங்கும். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டோர்ஸ்மெண்ட் ஃபார் டெலிவரி. தென் நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஆஃப் duck dues. The clearing agent submit 2 copies of filled in application form to lading and shipping dues office. This office levies charges on all the imported goods. The clearing agent has to pay duck charge by duck
challan. After paying duck charges, landing and shipping due office stamps on the application form itself with wording like duck charges paid, or it may issue a separate receipt called post trust due receipt. இந்த அகற்றீட்டு முகவர் அப்படின்றவர் இந்த துறைமுக கட்டணத்தை செலுத்துவதற்கு உரிய விண்ணப்பத்தை 2 நகல்கள், அதாவது லேண்டிங் அண்ட் ஷிப்பிங் டியூஸ் அலுவலகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்த அலுவலகம் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு மீதான அந்த துறைமுக கட்டணத்தை விதிக்கும். அந்த கட்டணத்தை அந்த அகற்றீட்டு முகவர் துறைமுகத்தில் செலுத்தி அந்த சீட்டு, அதாவது டக் சலான் மூலமாக செலுத்தணும். அந்த துறைமுக கட்டணம் செலுத்தப்பட்ட பிறகு அந்த இறக்கக்கூடிய மற்றும் கப்பல் கட்டணம், அதாவது லேண்டிங் அண்டு ஷிப்பிங் டியூஸ் அந்த அலுவலகத்தில் அந்த விண்ணப்ப படிவத்தை துறைமுக கட்டணம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முத்திரையிட்டு தருவாங்க, அல்லது தனியாக ஒரு ரசீது ஒன்று வழங்குவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தா போர்ட் ட்ரஸ்ட் டியூஸ் ரிசிப்ட் அப்படின்ட்டு பேர். The next preparation of bill of entry. Bill of entry is prepared in triplicate in order to pay custom duty. This document contains the details like name and address of importer, the name of the ship, full description of the good, number of packages, importer and exporter code, name of the exporting country, and custom duty payable. Bill of entry is issued in 3 colors. The black form is meant for non-dutiable goods, while the blue form is meant for the goods within the country, and the violet is intended the re-export. Import duty is calculated on the basis of details given in the bill of entry by customs authorities, where the importer's clearing agent does not know the exact and full details about the goods imported, he will prepare a bill of sale. He would provide as much as details possible about the goods imported to the extent of his memory, and with the specific remark that he cannot give complete information about the goods imported. In such a case, customs authorities will complete the settlement and import duty only after assessing the arrival of goods at the port of delivery. இந்த நுழைவுச்சீட்டு தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுங்கத்தீர்வை செலுத்துவதற்கு இந்த நுழைவுச்சீட்டு 3 படிவங்களை தயாரிக்கணும். இந்த நுழைவுச்சீட்டில் இறக்குமதியாளருடைய பேர், முகவரி, கப்பலுடைய பேர், அந்த சரக்கு பற்றிய முழு விவரம், இந்த கட்டுமத்துடைய எண்ணிக்கையில் இறக்குமதி ஏற்றுமதி குறியீட்டு எண், அதாவது ஐஇசி, இந்த ஏற்றுமதி நாட்டினுடைய பேர், அந்த செலுத்தப்பட வேண்டிய சுங்கத்தீர்வை போன்ற விவரங்கள் அடங்கியிருக்கும். இந்த நுழைவுச்சீட்டு 3 வண்ணங்களில் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, இந்த இலவசமான பொருட்களுக்கு கருப்பு வண்ணத்துலேயும், உள்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருளுக்கு நீல வண்ணத்துலேயும், மறு ஏற்றுமதிக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் ஊதா நிறத்துலேயும், அதாவது வயலட் கலர்லேயும் இந்த படிவங்கள் வழங்கப்படும். இந்த சுங்க அதிகாரிகள் இந்த நுழைவுச்சீட்டு அடிப்படையில் இந்த இறக்குமதி தீர்வை கணக்கிடுறாங்க. அந்த இறக்குமதியாளருக்கோ அல்லது அந்த அகற்றீட்டு முகவருக்கோ இந்த இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள் சரக்கு பற்றிய முழு விவரம் தெரியவில்லைன்னா அந்த பார்வைச்சீட்டு, அதாவது பில் ஆஃப் சைட் ஒன்று தயாரிக்கணும். அதில் அந்த இறக்குமதி பொருள் பற்றி தங்களுக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் தெரிவிக்கணும். ஸோ மேலும் தாங்களை அந்த சரக்கு பற்றிய முழு விவரத்தையும் அளிக்க முடியல அப்படின்னா அந்த குறிப்பையும் தெரிவிக்கணும், என்னென்ன தேவை அளிக்க முடியாது அப்படின்றத. இது போன்ற சூழ்நிலையில் அந்த சுங்க அதிகாரிகள் அந்த சரக்கை அந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அந்த இறக்குமதி தீர்வை கணக்கிடுறதுக்கு இயலும். தென் நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட் ஆஃப் இம்போர்ட் டியூட்டி. The clearing agent or importer submit the bill of entry and other required documents to the customs authorities. He pay import duty in the case of dutiable goods to the customs authorities. இந்த அகற்றீட்டு முகவர்கிட்ட அந்த நுழைவுச்சீட்டை மற்ற ஆவணங்களையும் இணைத்து இந்த சுங்க அதிகாரிகிட்ட சமர்ப்பிக்கணும்.
அவர் இந்த தீர்வுக்கு உட்பட்ட சரக்கு அதற்குரிய இறக்குமதி தீர்வை செலுத்தணும். The next, realize order for duck. After payment of customs duty, the bill of entry has to be marked by the duck. Superintendent and an examiner are instructed to physically examine the goods. He give his respect on the bill of entry. Then the bill is passed over to the port authority. He would issue release order. இந்த சுங்கத்தீர்வை செலுத்திய பிறகு அந்த துறைமுகத்தில் அந்த மேற்பாளர்கள் அந்த சரக்கை சரிபார்க்கும்போது அந்த நிலைவச்சிட்ட குறிப்பிட்ட ஆய்வு அதிகாரிக்கு அறிவுறுத்துகிறார். அந்த ஆய்வு அதிகாரி தனது அறிக்கைக்கு இந்த நுழைவுச்சீட்டில் குறித்து இந்த துறைமுக மேற்பார்வையாளருக்கு அனுப்புகிறார். அவர் அந்த விடுப்பு ஆணையை வழங்குகிறார். The next, getting delivery from the duck. இந்த துறைமுகத்தில் இருந்து சரக்கை வெளிக்கொணர்தல். இந்த clearance agent takes delivery of goods from the duck after submitting the document like port, trust, dues, receipt, bill of entry and bill of lading. If the goods are imported for re-export, the agent or importer will deposit them in a bonded warehouse and receives duck warrant. அந்த அகச்சீட்டு முகவர் அப்படின்றவர், கிளியரிங் ஏஜென்ட் அப்படின்றவர் அந்த துறைமுக அதிகாரிகிட்ட இருந்து இந்த துறைமுக கட்டண செலுத்துக்கு சீட்டை, இந்த கப்பல் ரசீது, இந்த நுழைவுச்சீட்டு ஆகிய ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கை இந்த துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. அந்த இறக்குமதி செய்யப்பட்ட சரக்கு மீண்டும் மறு ஏற்றுமதி செய்யப்படணும் அப்படின்னா அவற்றை அந்த பிணைய மீந்த பண்டகசாலையில் வைப்பீட்டு துறைமுக சான்று, அதாவது டக் வாரண்ட் அப்படின்ட்டு பெறப்படக்கூடியதாக இருக்கு. Then next one, dispatching goods to the importer. The agent dispatches the goods to the importer by the rail or road. He gets a railway receipt, அதாவது or lorry receipt LR from the transporter. இந்த அகற்றீட்டு முகவர் அந்த சரக்கை இந்த ரயிலில் அல்லது லாரி மூலம் அந்த உரிய ரயில் ரசீது அல்லது லாரி ரசீது மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைக்கிறார். Then next one, sending advice to the importer. Clearing agent informs the dispatch of goods to the importer and send railway receipt or lorry receipt with the settlements of expenses incurred by him and the commission payable to him for his service. அந்த அகற்றீட்டு முகவர், அதாவது கிளியரிங் ஏஜென்ட், அந்த சரக்கை அந்த இறக்குமதியாளருக்கு அனுப்பிய பிறகு அந்த ரயில் ரசீது அல்லது லாரி ரசீது அவர் செய்ய வேண்டிய செலவு பற்றிய அறிக்கையோட அவருக்கு செலுத்தணும். அது எவ்வளோ கழிவு, அதாவது கமிஷன் எவ்வளோ செலுத்தணும் அந்த தொகையை குறிப்பிட்டு அனுப்பி வைக்கிறார். இது எல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ். த நெக்ஸ்ட்டு, டேக்கிங் டெலிவரி ஆஃப் கூட்ஸ், சரக்கை பெற்றுக்கொள்ளுதல். Importer takes delivery of goods from the railway or carrier after producing the railway receipt or lorry receipt. இந்த இறக்குமதியாளர் உரிய ரயில் நிலையத்திலோ அல்லது லாரி நிறுவனத்திலேயோ அந்த ரசீதை அல்லது ரயில் ரசீதையோ அல்லது லாரி ரசீதையோ கொடுத்து அந்த சரக்கை என்ன பண்ணுறாங்க, பெற்றுக்கொள்கின்றனர். தென் செட்டில்மெண்ட் ஆஃப் இம்போர்ட் பில், இந்த இறக்குமதிக்கான தொகையை செலுத்தி இந்த கணக்கை தீர்க்கிறது. The importer settled the import bill in the following ways. இந்த இறக்குமதியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த இறக்குமதிக்கான தொகையை எப்படிலாம் செலுத்துகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். Importer collects shipping document after payment.
இந்த இறக்குமதியாளர் என்ன பண்ணுறாங்க, அந்த தொகையை செலுத்திய பிறகு அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம். Then importer gets shipping documents after payment of bill of exchange in the case of document against payment. இந்த இறக்குமதியாளர் இந்த மாற்றுச்சீட்டுக்கு தொகையை செலுத்திய பிறகு அந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம். The importer gets shipping document after giving acceptance on bill of exchange in the case of document against acceptance. இந்த இறக்குமதியாளர் இந்த மாற்றுச்சீட்டை ஏற்ற பிறகு இந்த ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதான் என்ன இருக்குதுன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் இம்போர்ட் பில்ஸ். The next topic, documents used in import trade. Import license, அதாவது IEC, then indent, then letter of credit, then import documents, import license, indent, letter of credit, bill of entry, bill of sale, and port trust due receipt, bill of lading, bill of exchange, advice note. ஸோ இந்த இறக்குமதி வணிகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 9 ஆவணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் லைசன்ஸ், அதாவது இறக்குமதி உரிமம் இருக்கா. தென் இண்டன்ட், சரக்கு ஆணை. தென் லெட்டர் ஆஃப் கிரெடிட், நாணய உறுதி கடிதம். தென் பில் ஆஃப் என்ட்ரி, நுழைவுச்சீட்டு. தென் பில் ஆஃப் சைட், பார்வை சீட்டு. தென் போர்ட் ட்ரஸ்ட் டியூஸ் ரெசிப்ட், இந்த துறைமுக கட்டணத்துடைய ரசீது. தென் பில் ஆஃப் லேடிங், கப்பல் ரசீது. தென் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுச்சீட்டு. தென் அட்வைஸ் நோட், குறிப்புரை. இதெல்லாம் இருக்குதா அப்படின்றது தான் ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது. தென் நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியரிஸ் அண்ட் இம்போர்ட் ட்ரேட், இந்த இறக்குமதி வணிகத்துக்கான இடைநிலையர்கள். ஃபர்ஸ்ட் ஒன், இண்டென்ட் ஹவுஸ் ஆர் இம்போர்ட் ஏஜென்ட். This intermediary is specialized in a particular trade. He charges fees for his service. Importer has to enter into contract with indent house to avail himself of his service. இந்த வகையான இடைநிலையர்கள் இந்த குறிப்பிட்ட வணிகத்தை பற்றிய படிப்பும் அந்த சிறப்பு தேர்ச்சியும் பெற்றவர்களாக இருப்பாங்க. அந்த இறக்குமதியாளர்கள் இவர்களுடைய சேவைகளை பயன்படுத்தி கொள்ள அதை உடன்பாடு செய்து கொள்கிறார்கள். இவர்கள் அயல் நாட்டிலிருந்து ஏற்றுமதியாளருக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களுக்கும் இடையே செயல்பட்டு அந்த சரக்கு ஆணையை நிறைவு பெறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இதற்காக தனக்குரிய கமிஷனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். Then next, service rendered by indent house or import agent. அவங்களுடைய சர்வீஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் சர்வீஸ், helping the importer get orders from foreign countries. இந்த அயல் நாட்டில் ஏற்றுமதியாளருக்கு அந்த சரக்கு ஆணையை அனுப்புவதற்காக உதவி செய்கிறாங்க. Then next, providing information about the availability of goods of various types and arranging credit facilities to importer. இந்த இறக்குமதி செய்ய வேண்டிய அந்த சரக்குகளை அது கிடைக்கும் இடம் மற்றும் கடன் வசதி போன்ற குறித்த தகவல்களை தருகிறார். Then maintaining regular contact with the exporter and obtaining sample and transmitting it to the importer. இந்த ஏற்றுமதியாளர்கிட்ட இந்த நெருங்கிய தொடர்பை வச்சுக்கிட்டு அவர்களிடம் மாதிரி பொருட்களை பெற்று அந்த இறக்குமதியாளர்கள் காண்பித்து அந்த சரக்காணையை பெறுவதற்கு உதவுகிறார். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீஸ் ரெண்டர்ட் பை இண்டென்ட் ஹவுஸ் ஆர் இம்போர்ட் ஏஜென்ட். தென் நெக்ஸ்ட் ஒன், கிளியரிங் ஏஜென்ட். Clearing agent is specialized in clearing the goods from the port of discharge, destination, and transport it over to the importer. They fulfill the various custom formalities
on behalf of the importer and get the goods cleared from the port. They charges commission for their service. இந்த கிளியரிங் ஏஜென்ட் இந்த துறைமுகத்தில் இருந்து இந்த சரக்கை வெளிக்கொணர்வதற்கு இந்த இறக்குமதியாளருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர். இவர் அந்த இறக்குமதியாளர் சார்பாக அனைத்து சுங்க நடைமுறைகளையும் பின்பற்றி அந்த சரக்கை அந்த துறைமுகத்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. இந்த பணிக்கு என்ன உரிய கமிஷனும் அவர் பெற்றுகிறார். என்ன அப்படின்னா கிளியரிங் ஏஜென்ட். இது ரெண்டு தான் இன்டர்மீடியரிஸ் இன் இம்போர்ட் ட்ரேட். Okay dear student, now we are completing the chapter 26. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.